மூன்று ஸ்டூடெண்ட்ஸ் IELTS ஸ்பீக்கிங் எக்ஸாமுக்கு போறாங்க. அதுல முதலாவது ஸ்டூடெண்ட் ஒரு வசனம் அமைக்கிறார், ஐ வாஸ் டயர்ட், ஐ finished மை ஒர்க். ரெண்டாவது ஸ்டூடெண்ட் சொல்றார், ஐ வாஸ் டயர்ட் பட் ஐ finished மை ஒர்க். மூன்றாவது ஸ்டூடெண்ட் சொல்றார், although I was tired, I finished my work. இதுல பாத்தீங்கன்னா நிச்சயமா முதலாவது ஸ்டூடெண்ட்டை விட ரெண்டாவது ஸ்டூடெண்ட் அதிகமான பேண்ட் ஸ்கோர் எடுப்பார். அதே போன்று மூன்றாவது ஸ்டூடெண்ட் முன்னே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸையும் விட மேலும் அதிகமான பேண்ட் ஸ்கோர் எடுப்பேன். அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஜங்ஷன். பிகாஸ் முதலாவது ஸ்டூடெண்ட் வசனத்துல எந்த விதமான ஒரு இணைப்பு சொல்லுன்னு சொல்லுவோம் நாங்க கன்ஜங்ஷன். சோ எந்த விதமான இணைப்பு சொற்களும் இல்ல, ரெண்டு வசனம் ஒன்றா சேரவே இல்லை. ரைட், ஐ வாஸ் டயர்ட், ஐ finished மை ஒர்க். எந்த விதமான ஒரு இணைப்புமே அங்க இல்ல. ஆனா ரெண்டாவது வசனத்தை பாருங்க, ஐ வாஸ் டயர்ட் பட் ஐ finished மை ஒர்க். சோ அதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு ரெண்டு வசனங்களுக்கு இடையில, அங்க ஒரு கன்ஜங்ஷன் இருக்குது. பட் மூன்றாவது வசனத்தை பாருங்க, although I was tired, I finished my work. நான் டயர்டாக இருந்த போதிலும் although. சோ இவ்வாறான பெட்டரான கன்ஜங்ஷன்ஸ் எப்ப நாங்க எங்களுடைய வசனங்கள் அமைக்க தொடங்குறோமோ அது ஸ்பீக்கிங் எக்ஸாம்லயும் சரி அல்லது எங்களுக்கு ரைட்டிங் எக்ஸாம்லயும் சரி அதிகமான பேண்ட் ஸ்கோரை பெற்றுத்தரும். So if you are planning to get a better band score, make good use of the conjunctions. Learn the conjunctions very well. They will provide you a better band score. Follow Migration IELTS for daily IELTS lessons. Thank you.